சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம சேனலில் இந்த ஓபிசி ரிசர்வேஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வர காத்திருந்தது, அந்த சமயத்தில் ஒன்று போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்டினன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதை பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 10.5% ஒரு கோட்டா ஒதுக்கி இருக்க ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வேஷன் எப்படி அரசியலமைப்பில் வந்தது, இது பார்த்திங்கன்னா எப்படி இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க, முன்னாடி எப்படி பண்ணாங்க, இப்போ இந்த 10.5 1 இயருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கோட்டாவை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 15, 16, அப்புறம் ஆர்டிகல் 29, இதில் பார்த்திங்கன்னா கல்வி, வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷன், இந்த மாதிரியான ஒரு சில வேலை விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன்ன்ற ஒன்று கட்டாயமாக வைத்திருக்காங்க. இதன்படி பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனால், கல்வி எல்லாருக்கும் ஒரு சில காலங்களில் கிடைக்கல. அதனால் ஒடுக்கப்பட்ட அல்லது பார்த்திங்கன்னா அழுத்தப்பட்ட மக்களுக்கு, பொருளாதாரத்தால் பின்தங்கி இருக்க மக்களுக்கு, இனத்தாலேயோ சாதியாலேயோ மதத்தாலேயோ அல்லது பார்த்திங்கன்னா மற்ற ஒரு பாலாலேயோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அது மாதிரி இருக்க மக்கள்களுக்கு அவங்களுக்கான ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது. இது பார்த்திங்கன்னா பொதுவாக 100% ஒரு சீட் இருக்குது அப்படின்னா இதை பார்த்திங்கன்னா கட்டாயம் இந்த சாதியை சார்ந்தவங்க பார்த்திங்கன்னா அதில் படிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தை கொண்டு பார்த்திங்கன்னா இந்த இடஒதுக்கீடுன்ற ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது எப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்க இடஒதுக்கீடை பற்றி, கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் என்ன இடஒதுக்கீடு இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓசி, அதாவது ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. எந்த சாதியை வேணாலும் இருக்கலாம். ஜென்ரல், ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, டிஎன்சி யார் வேணாலும் இருக்கலாம். அந்த ஓப்பன் கேட்டகரியில் அவங்க உள்ளே வரலாம், அவங்களுக்கான மார்க் இருந்தது அப்படின்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓபிசி. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஓபிசியில் பிசி, ஓபிசி டோட்டலாக பார்த்திங்கன்னா 50%, அதில் பிசி 26.5, பிசிஎம் பேக்வர்ட் கிளாஸ் மைனாரிட்டிஸ் அல்லது பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் சொல்லுவாங்க, அது பார்த்திங்கன்னா 3.5, எம்பிசி 20%, எஸ்சி 15, எஸ்சியில் அருந்ததியர்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு இருக்குது, அதில் தனியாக அதுக்கு 3, எஸ்டிக்கு 1, டோட்டலாக 100 ஆச்சுங்களா. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது இப்போது 10.5 1 இயருக்கு ஒதுக்கிறதுக்கு அப்புறமா அதே தான் ஓசிக்கு ஓப்பன் கேட்டகரி 31, பிசி, பிசிஎம், எம்பிசியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 108 சாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 121 நினைக்கிறேன், அது சரியாக தெரியல. அதில் பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு 10.5, எம்பிசி 1 இயருக்கு 10.5, அதில் டிஎன்சி அவங்க பார்த்திங்கன்னா சீர்மரபினர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு 7%, எம்பிசியில் இருக்க அதர்ஸுக்கு 2.5%. அந்த 20 பார்த்திங்கன்னா 10.5 பிரித்து எம்பிசிக்கு மட்டும், எம்பிசி 1 இயர்னு சொல்லிட்டு 10.5% கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே எக்ஸிஸ்டிங் தான், முன்னாடி எப்படி இருந்ததோ அதே தான். இதை பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டினன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டினன்ஸ்னால் ஒரு அவசர கால சட்டம். இது பார்த்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் தான், அதுக்குள்ளே இதை சட்டமாக்கிடணும். இதற்கு கவர்னருக்கான ஒரு ஒப்புதல் கிடைத்திருக்கு. இது இதே தான் லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. இப்போது இது ஆர்டினன்ஸாக மாறி இருக்கு. அதற்கான ஒரு கணக்கெடுப்பு எடுத்து, சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க, எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ நபர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்து அவங்களுக்கு அதற்கான ஒரு இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் பெர்சன்டேஜை ஒதுக்கி கொடுக்கறதா அரசாங்கம் சொல்லியிருக்கு. இது ஃபியூச்சரில் நடக்கும். இந்த 10.5ன்றது ஒரு டெம்பரவரி தான். இது அதிகமாகவும் ஆகலாம் அல்லது குறைவாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. காத்திருந்து பார்ப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. தயவுசெய்து கமெண்டில் எதுவும் திட்டாதீங்க. இது சம்மந்தமாக திட்டினீங்கன்னா கமெண்ட்டை தூக்கிடுவோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.